நற்றுணையாவது நமச்சிவாயமே. வாழ்க வளமுடன். இன்றைய தினம் நாம் சற்றே கடக லக்னம், கடகராசியை பற்றி சிந்திக்கலாம். அக்ஷயா ஜோதிட வித்யாலயம் கோவை மையத்திற்காக கைலாக்ஷி விஜயன் மோகன் உங்களுடன். ஆயக்கலைகள் 64க்கும் அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடியவர் சந்திர பகவான் தான். இந்த சந்திரனை சர்வகலாபிதம் சொல்லுவாங்க. ஏன்னா மங்களகரமான விஷயங்கள் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்கும். அதனால தான் மனதுக்கு காரகனாக வைத்தார்கள். அப்ப மனமது செம்மையானால் மந்திரமும் ஜபிக்க வேண்டாம்னு சொல்றாங்க. அதனால தான் சந்திரனை மனோகாரகன் சொல்றாங்க. பணத்தால செல்வந்தனாக இருந்தாலும் சில பேர் மனதால ஏழையா இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சந்திரன் பலவீனமாக இருப்பவர். முதல் கேந்திரத்தினுடைய முதல் கேந்திரம், மோட்ச திரிகோணத்தினுடைய முதல் திரிகோணம் இந்த கடகம். கால புருஷனுடைய சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். மனதில அன்பு நிறைந்தவர்கள், அழகான உடல் அமைப்பு, நல்ல வசீகரமான பேச்சு, புதிய சரித்திரம் சாதனை செய்ய வேண்டும் என்ற கூடிய ஒரு பெரும் லட்சியத்தை உடையவர்கள். நல்ல அறிவாற்றல், புத்தி கூர்மை இருக்கும். இந்த லக்னம் மிகப்பெரிய ஆசைகளை தன்னுள்ள அடக்கி இருக்கும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு உருவாக்குவதில் ஆதிசங்கரர் இந்து மதத்தை திரும்ப ஒரு புனர்ஜென்மம் சொல்லக்கூடிய ஸ்தாபனத்தை பண்ணார். அதே மாதிரி கடக லக்னத்துல பிறந்த கலைஞர் ஒருத்தர் ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து இன்னைக்கு ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் அவங்க குடும்பத்துக்கு. அப்ப இவர்கள் இப்படி செய்தாலும் கூட பல திறமைகளை வளர்த்து கொள்வது, பல்வேறு வேலைகளுக்கும் தாவிக்கொண்டிருப்பது, அதிகாரத்தில் உள்ளவர்களை எப்பொழுதும் கவனித்து அந்த இடத்துக்கு தான் நகரணும்னு துடிப்பவர்கள். இந்த கடகத்தை பொறுத்தவரை இந்த கடகம் கால புருஷனுடைய சுகஸ்தானம், ஜல தத்துவமா வருது. காலத்துல காலை பொழுதையும், மாதங்களில் ஆடியையும், சரத்தன்மையையும், பருவத்துல காற்று காலமாகவும், பெண் ராசியாகவும், பலக்கால் ராசியாகவும் விளங்குகிறது. இதுல பிறக்கிறவங்களுடைய தோற்றம் ஜனன காலத்துல மெலிந்திருந்தாலும் வளர வளர பலமான உடல் தேகமும், உறுதியான மனோ இயல்பும், கவர்ச்சிகரமான கண்களும், உறுதியான பற்களும், பரவலான மார்பும், நீளமான வயிறும் இவர்களுக்கு சாதாரணமா இருக்கும். இந்த லக்னம் இது ஒரு விபரீத ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடியதாக அமையுது. இது ஆகாச தத்துவத்தையும் தன்னுள்ள அடக்கி இருக்கிறது. ஜலராசியாக இருந்தாலும் கூட இந்த நீர் என்பது நமக்கு பூமியிலிருந்து ஆவியாகி ஆகாயத்தில் மேகக்கூட்டங்களிலிருந்து தான் திரும்பி நமக்கு கிடைக்குது. அது புனர்பூசம் 4 என்பது இந்த ஆகாய தத்துவத்தை குறிப்பது. கடக லக்னம், கடகராசி ஆகாச தத்துவத்தை குறிப்பது. அதனால தான் இவங்க எப்பயுமே பார்வை, எண்ணங்கள், செயல்கள் எல்லாமே மேல் நோக்கியே இருக்கும். அப்படி எப்ப மேல பார்த்து இவங்க ஒரு விஷயத்தை எப்பொழுதுமே சிந்திப்பார்கள். அப்படி சிந்திக்கும் பொழுது அந்த பிரபஞ்ச ஆற்றல் அதற்குண்டான தீர்வை இவர்களுக்கு அளிக்க வல்லது. இது கால புருஷனுடைய மோட்ச திரிகோணத்தின் முதல் வீடாகி தட்சிணாயனத்தினுடைய தொடக்கத்தை குறிப்பதாக உலகில் உள்ள உயிர்களுடைய தோற்றத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய பித்ருக்கள் வழிபாட்டை புனித நிலையை இந்த ராசியில உருவாக்கி இருக்கார்கள். அதே போல நதிக்கரைகளில் மோட்சம் கிடைக்கும் என்ற தத்துவத்தையும் வழங்கியுள்ளார்கள்.
இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பூசம் என்ற நட்சத்திரம் உயர்ந்த உன்னதமான நட்சத்திரம். குறிப்பாக இந்த நட்சத்திரத்துல தான் தேவர்கள் முதல் மகான்கள் வரை தன்னை நிலைப்படுத்தி கொள்வதும் அடக்கி கொள்வதும் சமாதி நிலையை அடைவதும் உண்டு. இந்த நட்சத்திரத்தினுடைய இயக்க கதியால் ஜீவன்களுடைய இருதயத்தினுடைய இயக்கம் செயல்படுகிறது. இந்த சந்திரனுக்கு இயல்பாகவே மனநிலையில் அடிக்கடி மாறக்கூடிய இயல்பு உண்டு. எப்பொழுதும் சிந்திப்பது, செயல்படுவது, அதில் வேகமும் விவேகமும் பயனுள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்வதுமாக இவங்க எப்பொழுதுமே இருப்பார்கள். ஓடக்கூடிய நதியில பாறையை போட்டாலும் அது உள்வாங்கி கொண்டு சலனமில்லாமல் ஓடக்கூடிய தன்மையை போல் இவர்களுக்கு எப்படிப்பட்ட சங்கடங்கள் நடந்தாலும் அதனை வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள். ரொம்ப வைராக்கியம் நிறைந்து காணப்படும். தன்னுடைய செயல்கள் மூலம் தன்னை மற்றவர்கள் அண்டி வாழும் சூழ்நிலையை உருவாக்கி கொள்வார்கள். தான் கடந்து வந்த பாதையில் மாற்றங்களை பின்பற்றும் போக்கு உண்டு. நதி எப்படி யாருக்கும் கட்டுப்படாமல் செல்கிறதோ அது போன்று யாருடைய கட்டுப்பாட்டையும் இவர்கள் விரும்ப மாட்டார்கள். இவர்கள் எப்பொழுதும் தன்னோடு ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு அதுக்கு தலைமை தாங்கும் தலைவன் போல உருவகப்படுத்திக் கொள்வார்கள். அல்லது மற்றவர் கருத்துக்கு மாறுபட்டே நடக்கக்கூடிய தன்மை இவர்களுக்கு இருக்கும். இவர்கள் பிறந்த இடத்தை விட்டு வெளிநாடுகளில் நல்ல பிரதித்தியமும் பணிகள் செய்வதற்கும் நிதிநிலைகளை சீர் செய்யும் இலாக்காக்களும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கிடைக்கப்பட்டு பயன்பெறுவதும் எப்ப இவங்க பிறந்த இடத்தை விட்டு நீண்ட தூரத்துல குடியேறுகிறார்களோ அங்கே இவர்கள் மேன்மை அடைவார்கள். இவர்கள் பரம்பரை தெய்வ வழிபாட்டை கொண்டதாக அமையும். மூதாதையர்களுக்கு முன்னோர்களுடைய அனுகிரகத்தில் தகப்பன் செய்த புண்ணிய வினையை பூரணமாக அனுப்பி வைப்பதற்கு காரணம் கால புருஷனுடைய பாக்கியாதிபதி இந்த ராசியில உச்சம் பெறுகிறதுனால இவர்களுக்கு ரொம்ப சூட்சமமான விஷயம். இவர்கள் பொதுவாகவே கடக லக்னம் கடக ராசியில பிறந்தவங்க சந்திரனுடைய வீடா இருக்கிறதுனால தாயாரனுடைய அதீத அன்பினால பேச்சினால சொல்லினால தந்தையாரை இவர்கள் விளக்குவார்கள். அது அவர்களுடைய வீழ்ச்சிக்கு வித்திடும். இவர்களுக்கு வீடு, நிலம், வாகனம், வசதி வாய்ப்புகள் எப்பொழுதும் நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. சுகபோக வாழ்க்கைக்கு எப்பொழுதும் ஒரு குறை என்பது இருக்காது. அதே போல பதவியிலும் சரி, பணியிடங்களிலும் சரி முதல் பெயரும் புகழும் பெற்று சிரிவார்கள். இவர்களுக்கு இந்த பதவியிலும் சரி, பணியிடத்திலும் சரி முதன்மை பெயரை பெறுகின்ற நேரத்துல இவர்களுடைய கர்ம ஸ்தானாதிபதியாக செவ்வாய் கடக லக்னத்தினுடைய லக்னத்துல நீச்சம் அடைகிறார். இது இவர்கள் கிரீடத்தின் கீழ் நிற்கக்கூடிய நெற்றியை போன்று முதன்மையான பதவியை கொடுத்து விடுகிறது. அதாவது நெருப்பு கிரகமாகிய செவ்வாய் நீராகிய கடகத்தில் நீச்சமாகி நெருப்பில் நிலையில தோன்றுவது நீரானது நெருப்பினுடைய துணையை கொண்டு ஆகாய மார்க்கம் அடைவதும் மீண்டும் பூமியை அடைவதும் செவ்வாய் கடகமான நீரிலே அலைந்து நீரான அந்த நீரை அக்னியால் மேலே கொண்டு போய் ஆகாயத்திற்கு திரும்ப கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு சிறப்பை கொடுக்குது. குருவினுடைய தயவுல செவ்வாய் தன் உயர்ந்த பதவியை இவர்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கிறது. கடகம் மார்பு பகுதி, அதை சார்ந்த உறுப்புகள் முக்கியமாக நுரையீரல், கணையம், கல்லீரல், பித்தப்பை, இருதயத்துக்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்கள், சளி தொல்லை இவங்களுக்கு இருக்கும். இந்த நிலைத்த 2ஆம் இடத்து அதிபதி இவர்களுக்கு லக்னாதிபதியே லாபஸ்தானத்துல உச்சம் பெறுறதுனால நிலைத்த செல்வத்தையும் செல்வத்தால் பேரும் புகழும் செல்வத்தை வளங்கொழிக்க செய்வதும். அப்ப சந்திர பகவான் ரிஷபத்துல உச்சமடைகிறாரு. அது அர்த்த திரிகோணம். அப்ப நிறைய பொருள் பணம் சம்பாதிக்கணும்ன்ற இச்சை ரொம்ப மிகுந்தவர்கள். அது இருந்தா, பணம் இருந்தா உலகத்துல எதை வேணாலும் சாதிக்கலாம் என்ற எண்ண போக்கு உடையவர்கள். இது எப்படி இவர்களுக்கு ஏற்படுகிறது என்றால், இது ஒரு விபரீத ராஜயோகமாக கால புருஷனுடைய பாக்கியாதிபதி இவர்களுக்கு
ரோகாதிபதி ருண ரோகாதிபதி குரு 6க்குடையவன், சனி 8க்குரியவன், புதன் 12க்குரியவன். அப்ப 6க்குரிய குரு பகவானுடைய புனர்பூச நட்சத்திரம், 8க்குரிய சனியினுடைய பூச நட்சத்திரம், 12க்குரிய புதனுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால இவர்களுக்கு இந்த விபரீத ராஜ யோகம் என்பது ஏற்படுகிறது. அதனால்தான் சபைகளில் யாருக்காகவும் பயப்படாமல் தன் கருத்தை எடுத்து வைக்கிறாங்க. அதன் மூலமாக இவர்களுக்கு வருவாய் வருகிறது. அரச பதவிகள் மூலமாக மலை சார்ந்த இடங்களையும் விருப்பங்களை மிக அதிகமாக இவர்களுக்கு அது கொடுக்கிறது. இவங்க இந்த ஸ்பெகுலேஷன்ல போகக்கூடாது இவர்களுக்கு. ஏன்னா இவங்களுக்கு அறிவையும் ஆற்றலையும் அள்ளி வழங்கக்கூடிய ஆயில் 1000 தலைப்படைத்த ஆயில் நட்சத்திரம் இந்த இடத்துலதான் இருக்குது. தன்னுடைய அறிவாற்றலை எழுத்து துறைகள், மெக்கானிக், எலக்ட்ரிக், எலக்ட்ரானிக்ஸ், இயந்திரம் போன்ற துறைகளில் இவர்கள் நடந்து கொள்வார்கள். அதே போல இவர்களுக்கு இடையூறு செய்பவர்களை இரக்கமில்லாமல் பழிவாங்கக்கூடிய குணம், சைலண்ட் கில்லர்ஸ். இவரது நடவடிக்கைகள், செயல்கள் மூலமாக இவங்க ஒண்ணும் நினைக்கணும்னாலும் கூட இவர்களுடைய நடவடிக்கைகள், செயல்கள் மூலமாக விரோதிகளை பொதுவாக சம்பாதித்துக் கொள்வார்கள். விரோதிகளை சம்பாதித்துக் கொள்வது என்பது இவர்களுக்கு இயற்கையாக இருக்கும். 6ஆம் இடத்து அதிபதி குரு இங்கு உச்சமடைவதால் இவர்களுக்கு காரகமாக தாய்மை, இரமில் வல்லமை உடையது, நண்டு வீடு, பூர்வீகம் ஆகாது, சொகுசு, கருணை, அழகான உடல் அமைப்பு, தெளிவான நீர், ஆற்று நீர், ஓடிக்கொண்டிருக்கும் நீர், மணல், வயல்வெளி. தொடர்ச்சியை நாம 2வது பாகத்துல தொடரலாம்.